வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு யோகா அண்ட் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பிராணாயாமம் பத்தி பார்க்க போறோம். பிராணாயாமம் அப்படின்னா என்னன்னா மூச்சு பயிற்சி. மனிதனுடைய மூலமே மூச்சு காற்று தான். மூச்சு காற்று நிற்கும் போதுதான் மனித உடல்ல இருந்து உயிர் அவனை விட்டு போகுது. மூச்சு காற்றை முறையா கவனிச்சு வந்தாலே போதும், உலகத்துல இருக்க 90% வியாதிகள்ல இருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்க முடியும். உடலை ஆரோக்கியமாவும் வச்சுக்க முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிராணாயாமம் அப்படின்னா என்ன, அதனால ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். மனிதனுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 பூதங்களால் ஆனதுதான் மனிதனுடைய உடல். இந்த 5 பூதங்களும் மனிதனுடைய உடல்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீர் ரத்தமாகவும், நிலம் உடலாகவும், காற்று மூச்சு காற்றாகவும், ஆகாயம் உயிராகவும், நெருப்பு உடல் வெப்பமாகவும் இருக்கு. இந்த 5 பஞ்சபூதங்கள்ல நம்ம காற்றை முக்கியமானதா பாக்குறோம். ஏன் காற்றை முக்கியமானதா பாக்குறோம் அப்படின்னா, மற்ற 4 பூதங்கள்லயும் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உடல் உபாதைகள்ல தான் கொண்டு போய் சேர்க்கும். மூச்சு காற்றே நின்றுச்சு அப்படின்னா மனித உயிரே போயிடும். அதனால காற்று தான் மற்ற 4 பூதங்களுக்கும் உயிரோட்டத்தை கொடுக்குது. அதனால காற்று முக்கியமானதா பார்க்கப்படுது. உண்ண உணவு, குடிக்க நீர் இல்லாம கூட ரொம்ப நாட்கள் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாம சில நொடிகள் கூட நம்மளால வாழ முடியாது. ஸோ உயிரானது காற்றை நம்பி இருக்கு. காற்று தான் உடலுக்கு ஆதாரமான சக்தியவே கொடுக்குது. அது மட்டும் இல்லாம மேகத்தை எப்படி காற்று கலைக்குதோ அது போல உடலானது உணவை ஏற்று சீரணம் அடைவதற்கும் காற்று தான் ஹெல்ப் பண்ணுது. மனிதனுடைய இதயம், மூளை, முதுகு தண்டு மற்றும் பல எல்லா உறுப்புகளுக்கும் இயக்க சக்தியை கொடுக்கிறது காற்று தான். பித்தம், கபம் மற்றும் மனிதனுடைய பல உறுப்புகள் தனிச்சையா இயங்க முடியாது. அதாவது தானா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இதுக்கு ஹெல்ப் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று தான். உடல் தத்துவங்கள் அனைத்தையும் காற்று தான் இடமாற்றம் செய்யுது. காற்றோட இயற்கையான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசைதல் தான். காற்றோட செயல்பாடுகளை வச்சு நம்ம முன்னோர்கள் காற்றை 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த 5 வகைகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராணன், அபானன், உதானன், சமணன், தியானன். இந்த அனைத்து பிராணன்களுமே சூக்கும உடலான பிராணமய கோஷத்தை சேர்ந்தது. இந்த மூச்சு காற்றை கவனிச்சு ஒழுங்குபடுத்துறதுதான் பிராணாயாம பயிற்சியோட நோக்கமே. இது வரைக்கும் பிராணாயாமம் அப்படின்னா என்னன்றத பத்தி பார்த்துட்டோம். பிராணாயாம பயிற்சி செய்யறதுனால என்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிராணாயாம பயிற்சி செய்யறதுனால நம்ம முகத்துக்கு வசீகரமும் அழகும் கூடும். அது மட்டும் இல்ல, மனதிற்கு உறுதியும் அமைதியும் கிடைக்கும். மனிதனுடைய வாழ்வின் முக்கிய நோக்கமே முழுமை பேர் அடைகிறது தான். அந்த முழுமை பேர் அடைவதற்கு என்ன பண்ணணும்னா தவம் முறையா பண்ணணும். தவத்திற்கு ஆரம்ப நிலையே பிராணாயாமம் தான். பிராணாயாமம் இல்லாம தவமே இல்லை. இந்த வீடியோல பிராணாயாமம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பிராணாயாமம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இதே போல இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.